வணக்கம்மா. வணக்கம். இந்த வாரம் நம்ம நேர்களுக்கு என்ன டிஷ் பண்ணி காமிக்க போறீங்க? பச்சை தேங்குழல். பச்சை தேங்குழல் கேட்கும் போதே காதுல நல்லா இருக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னதுங்கம்மா? பச்சரிசி 4 ஆளாக்கு, உளுந்தம்பருப்பு 1 ஆளாக்கு. பச்சரிசி உளுத்தம் பருப்பு. ஆமா. பச்சரிசிக்கு பதில் புழுங்கல் அரிசி அதெல்லாம் அது சரியா வராது. புழுங்கரிசி போட மாட்டாங்க, பச்சரிசி தான் போடணும். அதை வந்து கொஞ்சம் 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நிழல்ல உலர்த்தி அதை வந்து உளுந்தம்பருப்பை வறுத்து அதுக்கப்புறம் 2 மிஷின்ல கொடுத்து மாவா அரைச்சி இப்ப வச்சிருக்கு. அது ஏன் நிழல்ல தான் ஊற வைக்கணும்? இந்த வெயில்ல வைக்க கூடாது, நிலக்காய்ச்சல்ல தான் வைக்கணும். வெயில்ல காய வச்சா தேங்குழல் வந்து விரிவா வந்துடும். அப்படியாங்கம்மா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க நேர்களே. நிழல்ல தான் காய வைக்கணுமா, வெயில்ல காய வைக்க கூடாது. அடுத்த பொருள்மா, இப்ப மாவை கொட்டி நமக்கு வந்து தேவையான உப்பு போட்டு ஒரு சிட்டிகை அந்த மாதிரி ஒரு ஸ்பூன், 1 ஆளாக்கு 1 டீஸ்பூன். சரிங்க. இப்ப நம்ம பச்சை தண்ணி தான் ஊற்றணும், வெந்நீர்லாம் வேண்டாம். பச்சை தண்ணியை போட்டு நமக்கு தேவையான அளவு. அது எந்த பழத்துக்கு வரணுமா? ஒரு மாவு பழத்துக்கு இல்ல கெட்டியா கட்டையில வச்சு நம்ம புளியுற அளவுக்கு போகும். ரொம்ப மாதிரி. ஆமா. இப்ப நல்லா பிசைஞ்சிட்டு இருக்காங்க. அது வந்து நல்லா வந்துட்டு இருக்கு, பார்க்கலாம். இப்ப நம்ம மாவை இது பண்ணிட்டு எண்ணெயை காய வச்சுக்கணும். இப்ப நம்ம அடுப்பை மூட்டி இருப்பு சட்டியை தான் வச்சு தேவையான அளவு எண்ணெயை ஊத்துறோம். எண்ணெய் எவ்வளவு அளவுங்க? 1/2 லிட்டர் போதும். அந்த மாவு நல்லா ஊறுற அளவுக்கு. ஆமா, ஃபுல்லா தேங்காய் வந்து மூழ்கிற அளவுக்கு இருக்கணும். இப்ப மாவு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அடுத்து இப்ப எண்ணெய் காயுது. அடுத்து என்ன பண்ண போறோங்க? இப்ப இந்த கட்டை வந்து எங்க ஊர் சைட்ல தான் இருக்கும். தேங்குழல் கட்டைன்னு சொல்லுவாங்க. தேங்குழல் கட்டை. ஆமா ஆமா. இரும்பு கட்டையில எல்லாம் புழிஞ்சா கை வலிக்கும், கொஞ்சம் அழுத்தும். இது வந்து அழுத்தாது, நல்லா வரும். இந்த மாவை இப்ப இதுக்குள்ள வச்சு இப்ப நம்ம எண்ணெய் காய வெட்டி புளிய போறோம். எண்ணெய் காயறது அது ஏதாச்சும் டைமிங் இருக்காங்க? எண்ணெய் நல்லா கொதிக்கணும், இல்ல ரொம்ப சூடானாலும் சிறந்து போயிடும். இது வந்து ஒரு நிதானமா சூடானோன்னு நம்ம புழிஞ்சிட்டு உடனே எடுத்துடணும். ரொம்ப வெந்துருச்சுன்னா அது வேற டேஸ்ட் ஆயிடும். இது வந்து பச்சை தேங்காய்ங்கிறதுனால பச்சையாவே நம்ம எடுத்துரும். புழிஞ்சதும் கொஞ்சம் பதமா இருக்கும் போது நம்ம எடுத்துருவோம். சரி. அது என்ன ப்ரௌனிஷ் ஆன அப்புறம் எடுக்கணுமா, இல்ல சும்மா அப்படியே நல்ல வெள்ளை கலர்ல தான் இருக்கும். சரிங்க. இப்ப வந்து என்ன காஞ்சிச்சான்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சோண்டு மாவு அதுல போட்டு பார்க்கலாம். அது மேல வந்துருச்சுன்னா அது காஞ்சிச்சுன்னு அர்த்தம். இப்ப நம்ம வந்து புளியணும். ஒரு டிப்ஸ் மாதிரி என்ன எப்படி காயுதுன்றதுக்காக. ஃபர்ஸ்ட் கோயில ஊத்திருக்கோம். தீயை கொஞ்சம் மீடியமா வச்சுக்கலாம். சின்னதா வச்சு பண்ணுமா இல்ல ஹைல? ஒரு நிதானமா வச்சுக்கலாம். சரி. இது உடனே எடுத்துடணும், இல்லைன்னா ரொம்ப வெந்துட்டா அது வேற டேஸ்ட் ஆயிடும். அப்ப முறுக்கெல்லாம் வந்து நம்ம ரொம்ப ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம், ரொம்ப ஹார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் எடுக்கும். அது வந்து முறுக்கு. இது வந்து பச்சை தேங்குழல். இது பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே சாப்பிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் சாப்பிடலாம் இதுல. ஆமா, எங்க ஊர் கல்யாணத்துலயும் இதை வந்து ஈவினிங் இடைப்பலகாரத்துக்கு இதை கொடுப்பாங்க. இடைப்பலகாரம். ஆமா, பேர் நல்லா இருக்கு கேட்கும் போதே. அப்படி போட்ட உடனே அப்படியே எடுத்துடுறோம். ஆமா, அது எந்த ஒரு டைமிங்கும் இல்ல. பச்சையா இருக்கணும், ரொம்ப வேக இருக்கணும். அப்ப அந்த மாவுலாம் கரெக்டா வந்திருக்கணும். ஆமா, நல்லா வந்துட்டு இருக்கு. தேங்குழல் முடிஞ்சிருச்சாங்க. ஆமா, இப்போ தேங்குழல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அதை நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். சீக்கிரம் கொடுங்கம்மா, நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அது சாப்பிட்றதுக்கு. இப்ப பச்சை தேங்குழல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம இத சூடா பரிமாறி உங்களை சாப்பிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எப்படி சாப்பிடுறது. அது எடுக்கும் போதே நல்லா இருக்குங்கம்மா. ஆஹா, நல்லா நூடுல்ஸ் மாதிரி சூப்பரா வருது. அது பார்க்க கலரே சூப்பரா இருக்கு. இதை வந்து பொடியை வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இது காரம் பிடிக்கிறவங்க பொடி வச்சு சாப்பிடலாம். சட்னி ஏதாச்சும் வச்சு சாப்பிடுறாங்க? இல்ல பொடிதான் அதுக்கு சூட்டபிளா இருக்கும். சாப்பிட்டு பார்க்க போறேன். ரொம்ப நல்லா வந்திருக்குமா? சாஃப்டாவும் இருக்கு. டேஸ்ட் நல்லா வந்து அந்த பொடியோட டேஸ்ட் நல்லா வந்திருக்கு. நல்லா வந்திருக்குமா? நம்ம அது போட்ட உடனே எடுத்ததுனால நம்மளுக்கு வந்து அந்த ஹார்ட்னஸ் இல்ல,
நம்ம முறுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்டா இருக்கும், ஆனா இந்த டிஷ் வந்து ஹார்டே கிடையாது. வாயில போட்டோடனே அப்படியே நைஸா உள்ள போகுது. சரி நேயர்களே, இந்த டிஷ்ஷை கட்டாயமா உங்க வீட்டுல நீங்க பண்ணி பார்க்கணும். ரொம்ப நல்லா இருக்கு. பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் சூப்பரா சாப்பிடலாம். நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு விமர்சனத்தை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. அடுத்த வாரம் சுவை அறுசுவை நிகழ்ச்சியில வேறொரு டிஷ்ஷோட உங்களை வந்து நாங்க சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.